ஹாய் ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஜாப் எங்கேருந்து அப்படின்னா நம்ம காக்னிசன்ட்டில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட், நான் வாய்ஸ் ப்ராசஸ். அதாவது சேட்லையும் இமெயில் அந்த மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் கஸ்டமர்ஸ் ஏதாச்சும் குவாரிஸ் கேட்டால் நீங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஒர்க்கு. எந்த லொக்கேஷனில் இருக்க காக்னிசன்ட் அப்படின்னா பூனே லொக்கேஷனில் இருக்க காக்னிசன்ட்க்கு தான் ஹையர் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும். அதாவது நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், பட் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஒரு ஜாப்பும் போனதில்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக எலிஜிபிள். நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள். ஓகே, லாஸ்ட் டேட் வந்து இவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா வந்து இந்த மாதிரி லாஸ்ட் டேட்லாம் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அவங்க ஒரு க்ரிட்டேரியா வச்சுருப்பாங்க. ஒரு 100 இல்லை 200 500 அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆச்சு அப்படின்னா அவங்க அந்த ஜாப் ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போயே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் பீரியட் அப்பையும் வந்து உங்களுக்கு சேலரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. டெய்லி, வீக்லி, மந்த்லி இருந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் சொன்ன மாதிரி என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இந்த கம்பெனிஸ்க்கு வர மெயில் இல்லை கஸ்டமர் சப்போர்ட் ரோல் தான் இது. ஆனால் நான் வாய்ஸ் ப்ராசஸ்னால் நம்ம வந்து பேச தேவையில்ல, ஜஸ்ட் வந்து சேட்டிங் மட்டும்தான். ஓகேவா? இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து பீரியட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சுனாலும் ஓகே, வெல் அண்ட் குட். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அதாவது நிறைய கஸ்டமர் சப்போர்ட்னாலே ஏதாச்சும் குவாரிஸ் ஏதாவது தானே வரும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் டீம் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண்டினியூஸ் லேர்னிங், ஏன்னா போனோடனே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்க தான் போகிறீங்க, ஏன்னா ட்ரைனிங் தான் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் புதுசாகவும் வந்து வர டெக்னாலஜிக்ஸ் எல்லாத்தையும் வந்து கற்றுக்கிற மாதிரி ஸோ லேர்னிங் ஸ்கில் அப்படி இருக்கணும் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே அப்ளை லிங்க்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எல்லா ஜாப்ஸும் எங்கே போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு கம்பெனிஸ்க்கும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண என்ன தேவை அப்படின்னா நமக்கு ரெஸ்யூம் தான் தேவை. சரியா? ஸோ ரெஸ்யூம் வந்துட்டு நான் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன், பட் அந்த கம்பெனி சைட்லேருந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு மெயிலும் வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ரெஸ்யூம் வந்து மாற்றணும். ஸோ ரெஸ்யூம் வேணுங்கிறவங்க நான் கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணி தரேன். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஓல்டு ரெஸ்யூம் பிடிஎஃப், அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெஸ்யூமில் வைக்கணும் அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி. ஓகே, அதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் அப்படின்னா 99 rupees. வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வித்தின் 2 hours வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு நான் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் எதுவுமே அட்டென்ட் பண்ணதில்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கனெக்ட் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் போய் என்னோடய மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான் உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ அதுலேயே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து புக் பண்ணும்போது போட்டுக்கோங்க, இந்த மாதிரி நான் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கேன், பிடெக் இசி முடிச்சிருக்கேன், சிஎஸ்சி முடிச்சிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி வந்து மார்க் இன்டர்வியூ வேணும் இந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணால் என்ன பண்ணணும், அப்புறம் அது என்னென்ன ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அதெல்லாம் சொல்லுவேன். ஓகே, இப்போது இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை லிங்க் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து நமக்கு அஸ் யூஷுவல் வந்து ஆட் பேஜ்க்கு வந்து இப்படி போகும், ரீடைரக்ட் ஆகி போகும். இப்போது ஜஸ்ட் வந்து நம்ம இதுக்கு 15 seconds வெயிட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு கண்டினியூ பட்டன் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், அது மாதிரி வந்து டெய்லியும் வந்து எல்லா ஜாப்ஸும் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நீங்கள் 5 minutes வந்து உங்கள் மெயிலே செக் பண்ணணும். எல்லாமே ஓகேவா, நமக்கு ஏதாச்சும் எந்த கம்பெனிஸ்லேருந்து ஏதாச்சும் ரிப்ளை வந்திருக்கா அப்படின்னு. ஓகேவா? இப்போ கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள், ப்ளீஸ் வெயிட் இருக்கு இல்லையா, 2 seconds கழித்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்க்ரோல் டவுன் கண்டினியூ கெட் லிங்க் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அகைன் ப்ளீஸ் வெயிட் ஃபார் 10 seconds. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜாபும் வந்துட்டு நான் காலையிலே வந்து ஏர்லி மார்னிங் போஸ்ட் பண்ணிட்டேன்.
வாட்ஸ்அப் குரூப்பில். பட் வந்து எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு வீடியோ போடுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அங்கே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டக்குன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். இது 100% லோட் ஆகணும். ஓகேவா? அது மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கனெக்ட் வித் மீல அங்கே டவுட்ஸ், அதாவது நீங்கள் கால் மீட்டிங் வந்து புக் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்ஸ் வந்து தாராளமாக எதாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ டேப் டு கோ ஃபார் லிங்க் கொடுத்துட்டு கெட் லிங்க் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அவ்வளோதான். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் காலைல வந்து நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணப்போ வந்து அந்த ரோல் இருந்துச்சு. இப்போ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து எப்போ வீடியோ பார்க்குறீங்களோ அப்போயே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து இங்கே என்னென்ன அப்படின்னா, இது வந்து அதிலே வாய்ஸ் ப்ராசஸ். ஓகேவா? வாய்ஸ் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ். அதுக்கப்புறம் இது வந்து எந்த லொக்கேஷன் அப்படின்னா ஹைதராபாத் லொக்கேஷன். ஸோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போயே வந்து தயவு செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. காலையில் தான் அது வந்து போஸ்ட் பண்ணாங்கன்ட்டு நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணேன். பட் இப்போ வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லிங்க்கு வந்து நான் இதுதான் அப்ளை லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை நவுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஐ கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு யூசர் நேம் ஆல்ரெடி வந்து இந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூ யூசர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் திரும்ப அந்த பாஸ்வேர்ட் போட்டு மெயில் ஐடி, அப்புறம் திரும்ப அந்த மெயில் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு திரும்ப அந்த லாகின் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துக்கலாம். இப்படி தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து வாய்ஸ் ப்ராசஸ். ஓகேவா? ஹைதராபாத் லொக்கேஷன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.